ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். மக்களுக்கு நல்ல சாவே வராது. இது சினிமா வசனம் கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன். சென்னை காரம்பாக்கம் பொதுக்கூட்டம் மேடை மைக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு ஒரு மூத்த டிஎம்கே தலைவர் பொதுமக்களை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆர்.எஸ். பாரதி இவர் ஏன் சொன்னாரு? அதுக்கான காரணம் என்ன? அந்த மக்கள் திமுக கட்சிக்கு ஓட்டு போடல, அவ்வளவுதான். 6 வருடங்கள் 6 சம்பவங்கள், ஒரே கட்சி ஒரே தலைவர். இன்னைக்கு நாம பேச போறது ஒரு சாதாரண பேச்சு பற்றி கிடையாது. இது ஒரு பேட்டர்ன் பற்றி. வாக்காளர்களுக்கு சாபம், தமிழக மக்களுக்கு சாபம், தமிழக மக்களுக்கு ஐயோ கேடு, நீதிபதிகளுக்கு அவமானம், அதுல அரெஸ்ட் வரைக்கும் போன கதை, ஊடகத்துக்கு இழிவு, காமராஜர் மேல அவதூறு, நாகாலாந்து மக்கள் மேல ரேசிஸ்ட் காமெண்ட், சட்டசபைக்குள்ள மக்கள் தீர்ப்புக்கே அவமரியாதை. எல்லாத்தையும் ஒன்னா அடுக்கி வச்சு பார்த்தா ஒரு பிக்சர், ஒரு படம், ஒரு பேட்டர்ன் தெளிவாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். இவர்களின் சாப அரசியல், இவர்களின் கர்ஸ் பாலிடிக்ஸ். அந்த முழு பிக்சரை இன்னைக்கு உங்க முன்னாடி பிரிச்சு பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சென்னை காரம்பாக்கத்துல கலைஞர் நினைவு பொதுக்கூட்டம் நடக்குது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசுறாரு. எதை பற்றி பேசுறாரு? சைதாப்பேட்டை தொகுதியை பற்றி பேசுறாரு. அங்க முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த தேர்தல்ல அதே தொகுதியில தோத்துட்டார். அதுக்காக மேடையில ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் சொன்னதை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன். கட்டி கொடுத்த மருத்துவமனையில சிகிச்சை வாங்கினவங்களோட உறவினர்கள் ஓட்டு போட்டிருந்தாலே அவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு. அதாவது அந்த ஆஸ்பத்திரியில யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உறவுக்காரங்க ஓட்டு போட்டிருந்தாலே அவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. இது நான் சொல்றது இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு ஊடகம் முழுவதுமாக, மாலைமலர், குமுதம், தினமணி, தினமலர், இந்தியா டுடே, நேஷனல், எல்லா சேனல்லையுமே இந்த வார்த்தை இன்னைக்கு கொட்டி கிடக்குது. அங்கேயே நிக்கல, அடுத்த வரி இன்னும் ஆபத்தானது. இனிமே மக்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். யார் சொல்றா? பாரம்பரியமிக்க கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக கட்சியின் மூத்த தலைவர் சொல்றாரு, இனிமே மக்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், கட்சிக்காரர்களுக்கே செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இனிமேல் வேணாம், கட்சிக்காரனு கொடுங்க, அது போதும். கொடுத்ததெல்லாம் போதும். ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுப்போம். 5 வருஷம் எல்லாரும் ஓய்வு எடுங்க. தண்ணி வரலையா, விளக்கு ஏறலையா, எவன் என்ன பாடும் பண்ணிட்டு போட்டோம். மக்கள் தண்ணி வரலையாம், விளக்கு ஏறியலையாம், கரண்ட் பில்லு கூடுதான் அப்படின்னு புகார் பண்றாங்களாம். சொத்து வரி ஏறிடுச்சான் அப்படின்னு புகார் பண்றாங்களாம். ஆனா லஞ்சம் குறைஞ்சிருச்சான், யாருமே ஊழல் செய்யலையாம், பார்ட்டி ஃபண்டு கிடையாதான், தொழிலெல்லாம் ரொம்ப சுலபமா ஆரம்பிக்கிறாங்களாம். அதை பற்றி பேசல. அவர் சொல்றாரு, தண்ணி வரலையாம், லைட் எரியலையாம், சொத்து வரி ஏறிடுச்சான் அப்படின்னு எல்லாரும் புகார் சொல்றாங்களாம். அந்த புகார்கள் வந்துகிட்டே இருக்கட்டும், அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், யாருமே எதிர்கட்சிங்கிற முறையில பேசாதீங்க அப்படின்னு அவன் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படட்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிறேன், ஒரு பேசிக் கேள்வி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் யாருக்காக வேலை பார்க்கறாங்க? ஒரு கட்சிக்காகவா? அவங்க சம்பளம், அவங்க காரு, அவங்க கட்டின மருத்துவமனை எல்லாம் யாருடைய பணம்? ஓட்டு போட்டவன் போடாதவன் 2 பேருமே கட்டின வரி பணம். மருத்துவமனை கட்டினது இவர்கள் செஞ்ச தனிப்பட்ட தர்மம் கிடையாது, அது அரசு கடமை. கடமை செஞ்சதுக்கு ஓட்டை எதிர்பார்க்கிறதே தப்பு. ஓட்டு கிடைக்கலனா சாபம் விடுறதுனா மக்களை இவங்க என்னவா பாக்குறாங்க? அடிமைகளா பாக்குறாங்க, சர்வெண்டா பாக்குறாங்க, இல்ல ஒரு சப்ஜெக்டா பாக்குறாங்க. சரி, இது ஸ்லிப் ஆப் டங்கா? இது ஒரு நாக்கு சறுக்கலா? இது கோபத்துல வந்த ஒரு வார்த்தையா? இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய உண்மையான கதை ஆரம்பிக்குது. இதே தலைவருடைய ஆர்.எஸ். பாரதியுடைய ரெக்கார்டை வருஷமாக நாம பின்னாடி போய் பார்த்தோம்னா அப்படியே சாக்கடை மாதிரி இருக்கு. 2020 பிப்ரவரி திமுகவின் இளைஞர் அணி தலைமையகத்துல ஆர்.எஸ். பாரதி பேசினது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆனது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு பேசுறாரு. அதாவது SC/ST அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்திலிருந்து யார் யாரெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே திராவிட இயக்கம் போட்ட பிச்சையில தான் ஆனாங்க அப்படின்னு அந்த வீடியோ தமிழகம் முழுவதுமாக வைரல் ஆச்சு, இந்தியா முழுவதுமாக வைரல் ஆச்சு, நாடு முழுக்க கொந்தளிப்பு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாம அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து யார் யாரெல்லாம் ஜட்ஜஸ், லாயர்ஸ் அப்படி இருக்காங்களோ, அதுவும்
ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், யார் யாரெல்லாம் ஜட்ஜஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னார். SC ST சட்டத்திலேயே இவர் மேல FIR பதிவாச்சு. இந்த இயர் ஆஃப் 2020 மே மாதம் 23ஆம் தேதி அதிகாலையில் அவருடைய ஆலந்தூர் வீட்டுக்கு போலீஸ் போய் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு ராஜ்யசபா MP, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வக்கீல் நீதிபதிகளை பற்றி பேசினதுக்காக அரெஸ்ட் ஆனார். இது வரலாறு. இப்படி நீங்க ஊடகங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இவருடைய சாக்கடை அதிகமாக இருக்கு. நீங்க பாருங்க. அதே 2020ல அதே பேச்சுல இன்னொரு பகுதியும் இருக்கு. டிவி ஊடகங்களை மும்பை ரெட் லைட் ஏரியா மாதிரி கம்பெனி நடத்துறாங்கன்னு ஒப்பிட்டார். ஊடக நிறுவனங்களை மும்பைல ரெட் லைட் ஏரியா மாதிரி இவனுங்க கம்பெனி நடத்துறானுங்க, காசுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவானுங்க அப்படின்னு அதே மேடையில பேசினாரு. பிரஸ், சென்னை பிரஸ் கிளப் இவருக்கு கண்டனம் தெரிவித்தது. ஆனா அதே பிரஸ் கிளப் இவருக்கு அடிமையாச்சு. அது வேற விஷயம். கடைசியில கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே சொன்னதுக்கு அப்புறம் தான் வருத்தம்னு, நான் செஞ்சது தவறுதான், பேசுனது தவறுதான் அப்படின்னு இவரே ஊடகங்கள் கிட்ட ஒத்துக்கிட்டார். அப்புறம் 2022க்கு வாங்க. இந்த தடவை டார்கெட் யாரு தெரியுமா? நம்ம எல்லாருமே பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜர். இவனுங்களுக்கும் அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கும் ஆகவே ஆகாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் பேர் மாத்துறாங்க. பேர் மாத்துறது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சில பேர் மாத்தி அதுக்கு காமராஜர் பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. ஒரு மேடையில இதே RS பாரதி அவர்கள் சொன்னது, காமராஜர் திமுக தொண்டர்களுடைய கட்டை விரலை வெட்டி வேண்டு சொன்னாருன்னு. உயிரோட இல்லாத தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிக்காரனும் மதிக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர், மாபெரும் தலைவர் மேல இப்படி ஒரு கதையை தூக்கி போட்டார். உடனே தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டனத்தை வெளியிட்டார். இதை யாராலையுமே ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னார். என்னாச்சு? வழக்கம் போல ஒரே ஒரு ட்வீட், யாருடைய மனசாவது புண்பட்டு இருந்தா நான் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணெய போட்டாரு. அப்புறம் 2023 நவம்பர் இதே மாதிரியே இன்னொரு கலைஞர் நினைவு நிகழ்ச்சி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கவனிங்க. நினைவு மேடைகள் அப்படின்னு வந்துட்டாலே இவருடைய பெரிய பெரிய சர்ச்சைகள் தமிழ்நாடு முழுவதுமாக வந்துகிட்டே இருக்கு. இந்த கவர்னர் RN ரவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை தாக்கி பேசணும், அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக RN ரவியை அசிங்கமாக பேச ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நாகாலாந்து மக்களையே நாய்க்கறி சாப்பிடுறவங்க அப்படின்னு சொன்னார். ஒரு மாநிலத்தின் மொத்த மக்களை. சரி, அவன் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன? உனக்கு நாய்க்கறி வேணுமா? அதான் தெருவில் எவ்வளவோ நாய்கள் இருக்கு. ஒரு மாநிலத்தின் மொத்த மக்களையே நாகாலாந்து மக்கள் நாய்க்கறி சாப்பிடுற நாய்கள் அப்படின்னு அசிங்கமா பேசினா அது சரியாகுமா? என்னாச்சு? நாகாலாந்துல இருக்கக்கூடிய கவர்னர் லா கணேசன் அவர்களே அதிகாரப்பூர்வமாக கண்டனம் தெரிவித்தார். ஒரு மொத்த சமூகத்தை இப்படி முத்திரை குத்துறது, எங்க கலாச்சாரத்தையே அவமானப்படுத்துறது அப்படின்னு கவர்னர் ரவி சொன்னது. நாகா மக்கள் தைரியமானவங்க, நேர்மையானவங்க, இவங்கள மாதிரி இவங்க சொல்றாங்கல்ல அது கிடையாது அப்படின்னு RN ரவி சொன்னார். இங்க பாருங்க, இந்தியா முழுக்க பெருமைப்படுற ஒரு சமூகத்தை புண்படுத்தாதீங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த நிறைய தலைவர்கள் பேசினாங்க. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சண்டைக்காக 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மாநில மக்களை அவமானப்படுத்துறாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. இப்போ இந்த மொத்த பேட்டர்னையுமே ஒரு லைன் போட்டு பாருங்க. 2020 நீதிபதிகள் அரெஸ்ட், 2020 ஊடகம் கண்டனம், 2022 காமராஜர் ட்வீட் போட்டு வருத்தம், 2023 நாகாலாந்து மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பெரிய கவர்னர்ஸ் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. 2026 இப்போ தமிழக மக்களுக்கே சாபம், வாக்காளர்களுக்கே சாபம். அவர் பேசுறாரு, தாவேகாவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவன் எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு கிடக்குறானா. எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போற கஞ்சா அடிச்சு உட்காந்துக்கிறான். 1.5 கோடிக்கும் அதிகமான தமிழ் மக்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் 1.5 கோடிக்கும் அதிகமான பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இவர் பேச்சு என்ன பேச்சு? வாக்காளர்களுக்கே சாபம். பாருங்க, ஒவ்வொரு தடவையும் அதே சைக்கிள்ல பேசிக்கிட்டு, மேடையில எல்லை மீறிட்டு, அசிங்கமா பேசிக்கிட்டு, யாருடைய உணர்வுன்னு பார்க்காம, எந்த மக்களை பற்றி பேசுறோம்னு பார்க்காம, மொத்த தமிழ்நாட்டு மக்களையே பற்றி ஒரு சில நேரம் பேசிட்டு, அது வைரல் ஆனதுமே, எதிர்ப்பு வந்ததுமே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. In fact, we have spoken in praise of them. This is being misinterpreted. My full speech has been published in Hindu pay, in English Hindu. மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டாங்க. வருத்தமா ஒரு அறிக்கை விடுறது, அடுத்த மேடையில அடுத்த லெவலுக்கு போறது. வருத்தம்னா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? வருத்தம்னா என்ன அர்த்தம்? வருத்தம்னா திருந்துறது தானே. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கும் போது அது மாதிரி திருப்பியும் செய்யக்கூடாது. இந்த 6 வருஷத்துல இவருடைய பேட்டர்னை பார்க்கும்போது இவர் உண்மையிலே திருந்து இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லவே இல்லை. அல்லனா டார்கெட் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கா? ஆமா, நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், மறைந்த தலைவர்கள், அடுத்த மாநில மக்கள், இப்ப சொந்த ஊர் மக்கள், நம்ம மாநிலத்து மக்கள், ஆல்மோஸ்ட் 1.5 கோடி மக்களை அசிங்கமாக பேசுறாரு.
உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், இதே இந்த ஆர்எஸ் பாரதிக்கோ இல்லனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கோ நல்ல சாவு வருமா வராதா? இல்ல ஆர்எஸ் பாரதியை எடுத்துக்குங்க. இவர் பேசுற பேச்சுக்கு, இவருடைய நடத்தைக்கு, இந்த வயசுல இருக்கிறாரே, இந்த வயசுல இவர் இப்படி பேசும்போது இவருக்கு நல்ல சாவு வருமா? அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய முக்கியமாக இளைஞர்களின், பெண்களின் கேள்வி. சரி, இது ஒரு தனிநபர் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கட்சியுடைய நம்பர் 1 இளம் தலைவர் உதயநிதி எப்படி நடந்துக்கிறாரு? இங்கதான் இந்த கதை இது மாதிரியான மேடைகளில் இருந்து சட்டத்தை இயக்கக்கூடிய ஒரு சட்டசபைக்குள்ள போகுது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் நாள். சட்டசபைக்குள்ள முதல்வர் வர்றப்ப எல்லாருக்குமே காலம் காலமாக ஒரு மரபு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பதவிக்கு மரியாதையாக அவை எழுந்து நின்னு வரவேற்கும். இது சிஎம் விஜய்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் கிடையாது, ஒரு ரூல் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த 5 வருடமும் இதே மரியாதையை இதே அவை கொடுத்துச்சு. கட்சி எது ஆட்சியில இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அந்த நாற்காலிக்கு கொடுக்கிற மரியாதை எந்திரிச்சு நின்னு வணக்கம் கொடுக்கிறது. ஆனா கடந்த ஒரு வாரமாக சட்டசபையில நடக்கிறத நீங்க பாக்குறீங்கல்ல. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய காட்சியை நீங்க பாருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் உள்ள வர்றாரு. அமைச்சர்கள், ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரும் மேஜைகளை தட்டி வரவேற்கிறாங்க. முதல்வர் சபைக்கு உள்ள வந்து ஒவ்வொருத்தரா போய் வணக்கம் சொல்றாரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் முகத்தை வேற பக்கமா திருப்பிக்கிறாரு. எந்திரிக்காம அப்படியே தன்னுடைய பெஞ்சில ஒட்டி வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். பாருங்க, திமுக எம்எல்ஏக்களுக்கு மட்டும் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாரு. பக்கத்துல மூத்த தலைவர் கே நேரு அவர்கள் அந்த ஃப்ரேம்ல அவரோட அதே பாடி லாங்குவேஜையும் இவரு கவனிச்சுக்கிட்டு அவரும் அப்படியே இருக்கிறார். ஏன்னா யாராச்சும் ஒரு ஆள் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, யார் எழுந்துக்கிறாங்க, யார் உட்கார்ந்தே இருக்கிறாங்க, யார் யாரை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக லைவ்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்டேஜ்ல உங்க கண்ணாலேயே பார்க்க முடியும். இதுல நான் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டாகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கிற மரியாதை இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். அந்த இருக்கைக்கு, அந்த இருக்கையில அவரை உட்கார வச்ச மக்கள் தீர்ப்புக்கு கொடுக்கிற மரியாதை. நேற்று வரைக்கும் 5 வருடம் அந்த மரியாதையை நீங்க வாங்குனீங்க. பதவி மாறுனா மரபு மாறுமா? மேடையில தமிழ்நாட்டு மக்களுக்கும் சாபம், மேடையில வாக்காளர்களுக்கும் சாபம், சபைக்குள்ள மக்கள் தீர்ப்புக்கும் அவமரியாதை. ரெண்டுமே ஒரே மனநிலையுடைய 2 முகங்கள், ரெண்டுமே ஒரே கட்சியின் கலாச்சாரம், ரெண்டுமே ஒரே கட்சி மனிதர்களின் 2 முகங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனநிலைக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ஃபியூடல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஃபியூடல் மைண்ட் செட் அப்படின்னா எஜமானிய மனப்பான்மை. அதிகாரம்ங்கிறது எங்க பரம்பரை உரிமை, மக்கள்ங்கிறது எங்க அடிமை, எங்கள் சொத்து. ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு பாசம், போடலைன்னா உங்களுக்கு சாபம். நீதிபதி தீர்ப்பு சொன்னா அவமானம், ஊடகம் கேள்வி கேட்டா இழிவு. இந்த மனநிலையை வச்சுக்கிட்டு இவர்கள் எல்லாரும் ஜனநாயகம் பற்றி பொது வழியில மக்களுக்கு பாடம் எடுக்க முடியுமா? ஆனா இங்க ஒரு விஷயம் நேர்மையாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் தமிழ்நாடு மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புக்கு பல ஆயிரம் காரணம் இருக்கலாம். ஆனா தோல்விக்கு அப்புறம் ஒரு கட்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த கட்சியுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணும். இன்னைக்கு பாடம் கத்துக்கிற கட்சி கண்டிப்பாக திரும்ப வரும். ஆனா தோற்று போனதுக்கு மக்களையே சபிக்கக்கூடிய கட்சி இன்னும் ரொம்ப தூரமாக போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு மேடை பேச்சும் திமுக கட்சிக்கே அவங்க செய்யக்கூடிய ஒரு செல்ஃப் கோல். ஃபுட்பால்ல அவனே கோல் போட்டுக்கிறது. 2020ஆம் ஆண்டுல ஸ்டாலின் அவர்களே தலையிட்டு வருத்தம் சொல்ல வச்சாரு. இந்த தடவை இந்த தலைமை, திமுக தலைமை என்ன பண்ண போகுது? நடவடிக்கை எடுக்குமா இல்ல இதையும் மௌனமாக கடந்து போகுமா? அதுதான் கேள்வி. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியின் தலைவருடைய மகன், ஒரு சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசினதுக்கு இதுவரைக்கும் கூட திமுக கட்சியிலிருந்து ஒரு மூத்த தலைவர் கூட ஒரு வார்த்தை பேசவில்லை. அதிலிருந்தே தெரியுது இந்த கட்சியின் தலைமையின் அசிங்கம். இப்ப இந்த ஆர்எஸ் பாரதி தமிழ்நாட்டு மக்களை சாபத்துடன் இழிவாக உனக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு மக்களை பழித்திருப்பது, இதுக்காக ஒரு சில நாட்களில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில் தான் இந்த கட்சி திருந்த தயாரா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல போகுது. இங்க ஒரு விஷயம்,
திமுக மேல உண்மையான அன்போட இருக்க மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன இவர் இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை நான் இன்னும் கூட பார்த்து பேசணும். என் மேலேயோ இதை பற்றி பேசுற யார் மேலேயோ கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தாத்தா, உங்க மனைவி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், அவங்க யாரோ ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மேடையில ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நல்ல சாவு வராது அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா யாரோ ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். உங்க அப்பாவை பார்த்து இதே இந்த RS பாரதி அல்லனா ஸ்டாலின் அல்லது உதயநிதி அல்லது லியோனி, பட்டிமன்ற லியோனி, இவங்க யாராவது உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா அப்படின்னு பேசினா உங்களால ஒத்துக்க முடியுமா? அப்படி சொன்னா ஏத்துப்பீங்களா? கட்சி பாசம் வேற, அடிப்படை மனித மரியாதை வேற. உங்க கட்சியை நீங்க நேசிக்கிறீங்கன்னா இந்த கேள்வியை உங்க தலைவர்கள் கிட்ட நீங்க தான் முதல்ல கேட்கணும். எதுக்கு மக்களை பற்றி இவ்வளவு அசிங்கமாக கலாச்சாரம், அதாவது கல்ச்சர் இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா கட்சியை காப்பாற்றுறது எதிரிகள் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய நேர்மையான தொண்டர்களால மட்டும்தான் அது எந்த கால எத்தனை கால கட்சியா இருந்தாலும் காப்பாற்ற முடியும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 1996ஆம் ஆண்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அன்னைக்கு ஒரு ஆட்சியுடைய அகம்பாவத்துக்கு தமிழ்நாடு மக்கள் வரலாற்றில் இல்லாத ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்போடைய பலனை அறுவடை பண்ணது யாரு தெரியுமா? இதே திமுக கட்சி தான். மக்களோட ரூல் ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து ரொம்ப சிம்பிள். மரியாதை கொடு, மரியாதை வாங்கு. அந்த ரூலுக்கு அன்னைக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கல. இன்னொரு அழகான உதாரணம் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவின் மிகச்சிறந்த ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி in 1883 1883 ராபர்ட் இங்கர்சோல் அப்படிங்கிறவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துப்பாரு. அதிகாரம் இருந்த 5 வருஷத்துல இப்ப நாம ஒரு குணத்தை பார்க்கிறோம். அதிகாரம் வந்த 3 மாசத்துல இன்னொருத்தருடைய குணத்தையும் பார்க்கிறோம். அதிகாரம் போன 3 மாசத்துல அதே மாதிரியே மொத்த கூட்டத்தின் குணத்தையுமே நாம இன்னைக்கு பார்க்கிறோம். தெளிவாக தெரியுது. இந்த சாப அரசியல், இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கர்ஸ் பாலிடிக்ஸ், இதை பற்றி உங்க கருத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு தலைவர் மேடையில் இப்படி பேசலாமா? கமெண்ட்ல நீங்க கண்டிப்பாக சொல்லணும். நான் ஏற்கனவே வீடியோல கேட்ட கேள்வி இதே இந்த RS பாரதி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல சாவு வராது அப்படின்னு சொன்ன RS பாரதிக்கு நல்ல சாவு வருமா வராதா? அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை அழகாக அந்த கருத்தை, அந்த பதிலை சப்போர்ட் பண்ணக்கூடிய கருத்தோடு சேர்த்து நீங்க பதிவு பண்ணணும். கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரியான அனாலிசிஸ், நாம இந்த மாதிரியான வீடியோக்களை தொகுத்து உங்களுக்காக பதிவு பண்றோம்ல, இந்த மாதிரியான அனாலிசிஸ் உண்மையிலேயே பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much my dear friends watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.